பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22வது வசனம். அக்காலத்தில் அபிமலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த இடத்துல ஆபிரகாமோடு மாத்திரம் அல்ல, ஈசாக்கோடு மாத்திரம் அல்ல, வெறுங்கையாய் கடந்து சென்ற யாக்கோபோடு மாத்திரம் அல்ல, அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், கூட நடக்கிற தேவனாய் இருக்கிறார். 24 மணி நேரமும் அவருடைய கண்கள் நம்மை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் எந்த விதமான அந்தரங்க பாவங்களையும் கர்த்தர் ஒரு நாளை நியாயத்திலே கொண்டு வருவார் என்று அறிந்து வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி பிரசங்கி சொல்லும் போது சொல்லுகிறார், எல்லாம் மாய் வானத்தின் கீழே பூமியின் மேலே காண்கிற அத்தனையும் மாயும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இந்த இடத்திலே அபிமலேக்கு அந்த இடத்திலே ஆபிரகாம் தன்னுடைய சகோதரி என்று சொன்னபடியினாலே அவன் அங்கே ஒரு தவறிழைக்க நேரிடுகிற சூழ்நிலையிலே பாருங்கள், ஆபிரகாம் எவ்வளவு உண்மை உள்ளவனாய் கர்த்தருக்கு இருந்தாரோ அதே போல கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்திலே தோன்றி அந்த தீமையை அங்கு நிறைவடைகிறது. ஒரு காரியங்களும் அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அந்த இடத்திலே சொப்பனத்திலே தோன்றி அந்த மனிதனோடு கர்த்தர் எச்சரித்தார். அவன் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருக்கலாம். ஒருவேளை அந்த இடத்திலே பாருங்கள், ஆபிரகாம் கர்த்தரை நம்பி வெளியே புறப்பட்டு வந்தான். அவர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்போடு அவர் கூட இருந்தார். ஆகையால் தான் அந்த எகிப்திலே அவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அதிகாரியாக, எகிப்தின் அத்தனை காரியங்களுக்கும் அதிகாரியாக மாற்றினார். அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பயங்கரமான குழிகளுடைய அனுபவங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் அந்த இடத்திலே அதிகாரியாக மாற்றப்பட்டான். அதுபோல யோசுவாவோடு கர்த்தர் சொல்லும் பொழுது, மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கும் சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஐயோ, என் கூட ஏசப்பா இல்லை, என் கூட நீங்க வரல அப்படின்னு சொல்லி இல்லை. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவர் உங்க கூட இருந்து உங்களுக்கான காரியங்களை அவர் செய்ய, நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் உங்கள் பலனை தருவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். God bless you all.